இன்னைக்கு நான் ஒரு ஒயிட்னர் வாங்கினேன், எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒயிட்னரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபேபர் கேஸ்டல் இருந்துச்சு. இப்போ நான் ஒயிட்னரை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கேரண்டின்னு நான் அதில் பார்த்தேன். என்னடா அது 5 இயர்ஸ் கேரண்டின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. 5 இயர்ஸ் கேரண்டினா இது ஒயிட்னர் வந்து 5 இயர்ஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் இருந்துச்சு. சரின்ட்டு இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இந்த கேப் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்காது, இப்போ தான் இந்த மாதிரி கேப் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த கவரை பார்த்துட்டு இருந்தார். இந்த கவரில் கேப் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்னடா கேப் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட்னரில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால இதை ஸ்டோர் பண்ணியிருக்க முடியும். அதாவது அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் எல்லாம் வந்து வேற காம்பனண்ட்டாக மாறாது. சரி, இதில் என்னடா கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து தின்னர் இருந்துச்சு. ஸோ தின்னரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொலுவீனை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,1,1 ட்ரைக்ளோரோ ஈத்தேன், இந்த 2 கெமிக்கலையும் இந்த தின்னரோட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டொலுவீனும் இந்த ட்ரைக்ளோரோ ஈத்தேனும் பார்த்தீங்க அப்படின்னா பேன் பண்ணிட்டாங்க. டாக்ஸிட்டி ப்ராப்ளத்தினால அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரெக்ஷன் பென், அதாவது ஒயிட்னரில் பார்த்தீங்கன்னா தின்னரும் ப்ரோமோப்ரோப்பேனும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கவரில் இன்னொரு விஷயத்த பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபேக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 rupees per kg அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரியான கவரை 1 கிலோகிராம் நம்ம சேர்த்து வச்சு அந்த கம்பெனியில் கொடுத்தோம் அப்படின்னா 10 ரூபா நமக்கு கிடைக்கும். ஸோ 1 கிலோகிராம் இதை எவ்வளோ சேர்த்துறது, நம்ம எப்போ கொடுக்கறது, அப்ளிகபிள் ஒன்லி இந்த ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு போட்டிருந்தது. ஸோ இது வந்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவில் தான் இந்த பைபேக் ப்ரைஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஒயிட்னரை வச்சு நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.